ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு கருப்பு உளுந்தங்கஞ்சி வீட்லயே நல்லா ஈஸியா 5 நிமிஷத்துலயே எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் ஒரு கப் அளவு 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது தோலோட நான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கலர் நம்மளுக்கு இந்த அளவுக்கு மாறணும். பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு அது ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அத ஆற வச்சிடலாம். இப்போ 1/4 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுவும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டா ப்ரவுன் கலர்ல மாறினா போதுங்க. இப்போ பாருங்க, லைட்டா கலர் மாறியிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 1/4 கப் அளவு பாதாம் வறுத்துக்கலாம். அதே 1/4 கப் அளவு முந்திரி வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணா நல்லா மிக்ஸியில அரைப்படும்போது நம்மளுக்கு ஃபைன் பவுடரா வரும். இப்போ இதுவும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம 3மே நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிருக்கோம். இப்போ நம்ம இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அது கட்டியா இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி வச்சு அந்த கட்டியெல்லாம் உடைச்சு விட்டுக்கலாம். இத நம்ம 1 மந்த் அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கண்டெய்னர் ஜார்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டெய்னர் ஜார்ல தான் வைக்கணுங்கிறது இல்ல. நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், டப்பா அந்த மாரி எதுல வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இத நம்ம டெய்லி 1 மந்த்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஹெல்த் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இதுல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 2 ஸ்பூன் நம்ம அரைச்சு வச்சிருந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கப் அளவு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2, 3 கொதி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, லைட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெய்லி மார்னிங் இதை நீங்க குடிச்சிட்டு வாங்க. உங்க உடம்புக்கு நல்லா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குங்க. இது மேல கொஞ்சமா துருவின தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க. உங்களுக்கு டெய்லி இதை 30 டேஸ் குடிச்சு பாருங்க. கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலின்னு எந்த வலியும் இருக்காது. மறக்காம நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.